அங்கனக்குள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் நீர்க்கோழி ஒன்று ஓடி அந்த குளிச்சிக்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் மூடி இருக்குங்க நம்மளோட பேட் ட்ராப்பு. ஏதோ உள்ளக்க இருக்குன்னு தான் நினைக்கிறேன். உள்ளக்க போய் பார்க்கலாம், வா வா. வெல்கம் டு ஜேடியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா பறவைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப் வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு வந்து வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொக்கு காடை எல்லாம் கோழி கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே சுற்றிக்கிட்டு தான் இருக்குது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இதை செஞ்சு எப்படி வந்து பறவைகளை பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்களை பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ட்ராப் வந்து ரெடி பண்ண போகிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளக்க தான் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா உள்ளக்க தான் வந்து பார்த்தீங்கன்னா பறவைகள் அது இதுன்னு வந்து ஓடிக்கிட்டு இருக்கோம். சரி ஓகே, நம்ம வந்து மெதுவாக வந்து உள்ளக்க வந்து இறங்கிக்கலாம். சருகலாக தான் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்க்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா 2-3 பறவை அங்கிட்டு இங்கிட்டுன்னு போய்கிட்டு தான் இருந்துச்சு. ஸோ அதனால் கரெக்டாக இருக்குன்னு எனக்கு தோணுது. பார்த்து சரி ஓகே. செம்மையான பிளேஸாக இருக்குங்க. சரி ஓகே, ஒரு பிளேஸ்க்கு வந்தாச்சு. இந்த இடத்துல வச்சா கரெக்டாக இருக்குன்னு தோணுது. ஓகேங்க, இங்கனக்குள்ளே வந்து நம்ம செட் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா மறைவலாகவும் இருக்குது, கொஞ்சம் கரெக்டாகவும் இருக்குதுன்னு எனக்கு தோணுது. ஸோ இங்கனக்குள்ளேயே நம்ம செட் பண்ணுறது எப்படி சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிச்சிடலாம் நம்ம. சரி ஓகே சரி ஓகே, பெட்டியை வந்து வச்சுக்கிறேன். அதுக்கடுத்து தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிடுறேன். சரி ஓகே, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுத்தியலை வச்சு தான் நம்ம வந்து ஆணி வந்து அரைய போகிறோம். ஸோ அதுக்காக சுத்தியல். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆணி வந்து தேவைப்படும். சரி ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெட்டி இருக்குது பார்த்தீங்களா, பெட்டியை வந்து இந்த மாதிரி வந்து வைக்க போகிறோம், வச்சு தான் செய்ய போகிறோம். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து தேவையில்லை, ஒரு பாட்டை வந்து வெட்டி விட்டுக்கிறேன். அவ்வளோதான், இந்த பாட்டு வந்து ஒரு பாட்டு வந்து தேவையில்லை, வெட்டி விட்டாச்சு. அதுக்கடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இது கீழே உள்ளது இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. அதுக்கடுத்து ஆணியை வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாட்டு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, எனக்குள்ளே வந்து அடிக்க போகிறோம். அடித்தா தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த அட்டையேடு. சரி ஓகே, இப்படி வச்சு வந்து அடிக்கணும். அது வந்து நம்ம வந்து கடைசி அடிச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ரப்பர் பேண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ரப்பர் பேண்டை வச்சு தான் நம்ம வந்து இந்த ட்ராப்பை வந்து கம்ப்ளீட் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக என்ன செய்ய போகிறோம்னா, இதை வச்சு ஒரு சின்ன ஓட்டை இங்கனக்குள்ளே வந்து போட்டுக்கிறேன். ஓட்டை போட்டாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரப்பர் பேண்டை வந்து உள்ளே வச்சுக்கிறேன். நீங்கள் எத்தனை நாள் வச்சுக்கலாம், உங்களுக்கு அந்த டைட்டை பொறுத்து. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில் வந்து உருவாக்குறதுங்க. சரி ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து கரெக்டாக வந்து உள்ளே அந்த மாதிரி வந்து வச்சாச்சு. அப்பா புது இடமா ஒரு மாதிரியாக இருக்குங்க, ஏதோ காலில் ஏறுறதுனா பயமாக இருக்குது. சரி ஓகே, இதை வந்து உள்ளக்க எடுத்துருந்தா, இதை உள்ளக்க எடுத்துக்கிட்டோம். அதுக்கடுத்து இதை வந்து மடக்கி விட்டுக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ரப்பர் பேண்ட், அதை வந்து பார்த்திங்கன்னா இங்கனக்குள்ளே ஓட்டை போட்டு நான் வந்து ஒரு செட் பண்ணிக்கிறேன். அவ்வளோ ஓட்டை போட்டாச்சு. இதை வந்து உள்ளக்க வந்து செட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் உள்ளக்க, அவ்வளோதாங்க செட் பண்ணியாச்சுங்க. இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈக்கங்குச்சி வந்து எடுத்துக்கோங்க, அதை வந்து இந்த இடத்துல செட் பண்ணிடுங்க. இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா பிடிமானம் இப்படி இருக்கணும். ஸோ அவ்வளோதான். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்தா ஒரு ஈக்கமாக குச்சி வச்சுரு, இந்தா அவ்வளோதான். அதுக்கடுத்து அப்படியே பின்னாடிங்க, இந்த பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா 2 ரப்பரையும் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணி விட்டுறணுங்க இங்கனக்குள்ளே. அதாவது கரெக்டாக இந்த பிளேஸில் ஏதாவது ஒரு ரப்பர் பேண்டை இழுத்து வச்சாலும் சரி, 2க்கு தனித்தனியாக வந்து வச்சாலும் சரி, இங்கனக்குள்ளே இழுத்து ஜாயின் பண்ணி விடணுங்க. அச்சாச்சா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், ரப்பர் பேண்டை வந்து நான் இங்கே பிடிச்சிக்கிறேன். இப்போ வந்து இங்கனக்குள்ளே இழுத்துக்கிட்டுங்க, இழுத்து ஜாயின் பண்ணணும். அதுதான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எடுத்துக்கோ, குத்திரு, அவ்வளோதான். ஒரு சுற்று போட்டு ஒரு சுற்று சுற்றிக்கோ, அவ்வளோதான். டக்குன்னு மாட்டேங்க திட்டியா? அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம கூண்டு வந்து இது வந்து ட்ராப் வந்து அப்படி மூடுற மாதிரியே தான் இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும், நம்மளுக்கு இதை தூக்கிட்டு இந்த அட்டைப்பெட்டியை லைட்டாக வச்சிடணுங்க. இவ்வளோதான், ட்ராப்பே ரெடி ஆயிரும். நம்ம வந்து ஃபுட்டு வந்து இதுக்கு போட போகிறோம். ஏதாவது ஒன்று அழுத்துச்சு அப்படின்னா டப்புன்னு வந்து மூடும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இங்கனக்குள்ளே வந்து ஒரு இடம் செட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, பறவை சொன்னு பார்த்திங்கன்னா ஒரு ரெக்கை கூட இங்கே தான் கிடக்கு. சரி ஓகே, கொஞ்சம் லைட்டாக வந்து எடுத்து விட்டுக்கலாம். இங்கனக்குள்ளே லைட்டாக வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு குழி தோண்டிக்கிறேன்.
கொஞ்சம் போல். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த பெட்டி வந்து கீழே கொஞ்சம் போகணும். ஸோ அதுக்காக இந்த பார்த்தீங்களா இந்த பெட்டி இப்படி இருக்கிறது கொஞ்சம் கீழே வந்து போகணும், அவ்வளோதாங்க, ஜஸ்ட்டு. ஸோ அதுக்காக கொஞ்சம் வந்து தோண்டிக்கிறேன். சரி, ஓகே, தோண்டியாச்சு. போதும் போதும் போதும், அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆணி வந்து அடிக்க போகிறோம். ஸோ அதுக்காக பிடிச்சிக்கோ. சுற்றியெல்லாம் வந்து எடுத்தாச்சு. 2 ஆணி, ஒரு ஆணி கிடந்துச்சு. சரி, ஓகே, எடுத்துக்கிறேன். அந்த அட்டை எடு, அந்த அட்டை எடு. அந்த அட்டை கீழே போட்டேன்லடா. அந்த உள்ளே இருக்குது. எடுத்துக்கோ, அவ்வளோதான். பிடிச்சிக்கோ, பிடி, பார்த்து. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்படி வச்சு ஆணி வந்து அடிச்சுக்கலாம், நகராமல் இருக்கிறதுக்காக. இப்போ வந்து பாருங்கள் நம்மளுக்கு அசையாது, ஆடாது. ஸோ இதே மாதிரி அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆணி வந்து அடிச்சுக்கோங்க. ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. விட்ரு. அவ்வளோதான். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேடோட ட்ராப் வந்து ரெடி ஆயிடுச்சு, கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கடைசி வந்து ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட அரிசி இருக்குது. அரிசியை வந்து இங்கே வந்து போட்டு விட்டுறணும். ஏன்னா சாப்பிட்றதுக்கு உள்ளக்கு தான் அதிகமாக வந்து போடணும், அப்படின்னா தான் வந்து பார்த்திங்கன்னா மாட்டோம். சரி, கொஞ்சம் கொஞ்சம் வந்து நான் வந்து போட்டுக்கிறேன். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வளர்க்குற கோழி வந்து ஒன்று இருக்குது, அதை வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து போக வச்சு காட்டுறேன். அது எப்படி மாட்டுது அப்படின்னு சொல்லி வந்து பாருங்கள். உங்களுக்கு வந்து எப்படி வந்து பேடோட ட்ராப் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் வந்து கிடைக்கும். பெருசாக அந்த கோழி எடுத்துகிட்டு வா. ஃப்ரெண்டு வந்து கோழி எடுத்துகிட்டு வர போகிறான். அது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மாட்டுறதா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து வளர்க்குற கோழி தான். இது வந்து ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதை ஏதாவது சாப்பிட்றதுக்காக வந்து வரும். இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து உள்ளக்கு போகும். உள்ளக்கு போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உள்ளக்க கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா பேட் வந்து உள்ளக்கு போகுது அப்படின்னா டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா மூடிடும். மூடிடுச்சு அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய பறவைகள் இருந்துச்சு அப்படின்னா வெளியே வந்துடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரப்பர் பேண்டு தான் இழுத்து பிடிச்சி வந்து வெளியே வந்துடும். சின்ன பறவை அதாவது வந்து காடை, சின்ன கொக்கு இந்த மாதிரினா வந்து பார்த்திங்கன்னா உள்ளக்கு போனது தான் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து வரவே வராது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகுது. பறவை வந்து உள்ளக்கு மாட்டிடுச்சுனாலே போதும், அதுக்கு வந்து சின்னதாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா தப்பிக்கிறதுக்கு இடம் வந்து பார்க்காது. ஐயோ உள்ளக்கு மாட்டிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளக்கே தான் கிடக்கும். ஸோ அதனால் சரி, ஓகே, என்னோடய கோழியை வந்து எடுத்துக்கிறேன். கோழி எப்படி ஓடிடும்டா, பிடிச்சிக்கோ, விட்டுறாத, பார்த்து பிடிச்சிக்கோ. சரி, ஓகே, சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி வந்து பேடோட ட்ராப் வந்து செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் அரிசி எல்லாமே இருக்குது போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து வெயிட் பண்ணலாம். அது வெளியே வந்து போயிட்டு எதாவது மாட்டியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து செக் பண்ணலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நாங்கள் வந்து வெளியே போயிடுறோம். ஒரு மணி நேரம் கழிச்சு, கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து பார்க்குறோம் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நிறையா கொக்கு, காடை அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளேஸை வந்து சூஸ் பண்ணோம். இது வந்து பார்த்திங்கன்னா கம்மா சைடு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பறவைகள் வந்து இருந்துச்சு. இது வந்து பிடிக்க முடியுமா, அந்த ட்ராப் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுமான்னு செக் பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்திருந்தோம். இப்போ வந்து பிடிச்சாலுமே நாங்கள் வந்து பறக்க வர பிளானில் தான் இருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இடப்பட்ட நேரத்தில், அதாவது 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு இங்கிட்டு தான் இருந்தோம். ஸோ அதனால் சும்மா அப்படியே வீடியோ வந்து எடுத்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், தண்ணிக்கு அங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு காடை மாதிரி தான் ஒரு பறவை வந்து இருந்துச்சு. அது போக வந்து பார்த்திங்கன்னா அங்கிட்டு இங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா கொக்கு வந்து பறந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நீர்க்கோழி முதற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இருந்துச்சு அந்த கம்மா சைடு. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளேஸை வந்து நாங்கள் வந்து சூஸ் பண்ணோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வெயிட் பண்ணிவிட்டு கடைசி அந்த பிளேஸ்க்கு வந்து போய் பார்க்கலாம், அங்கே ஏதாவது மாட்டியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நம்ம ட்ராப் பக்கத்தில் வந்துட்டோம். ஓடி போய் வந்து செக் பண்ண போகிறோம் எந்த லெவலுக்கு வந்து எதாவது மாட்டியிருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்க. வாங்க நம்ம இது இந்த இருக்குது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே நீர்க்கோழி ஓடுது. அங்கனக்குள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும், நீர்க்கோழி ஒன்று ஓடி அந்த குளிச்சிக்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் மூடி இருக்குங்க நம்மளோட பேட் ட்ராப்பு. ஏதோ உள்ளக்க இருக்குன்னு தான் நினைக்கிறேன். உள்ளக்க போய் பார்க்கலாம், வா. பாம்பு எதுவும் இருக்காது. நம்மளோட ஃபிஷ் பேடோட ட்ராப் வந்து மூடி இருக்குங்க. ஐயோ, எதுவுமே இல்லைடா.
பாருங்க நம்ம அரிசி வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்ருக்குங்க. சாப்பிட்டுட்டு வந்து நீர்க்கோழி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அங்கே தான் பார்த்தோம். ஒன்று ஓடிச்சு நீர்க்கோழி. அதுக்கண்டா மாட்டிருச்சா எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா மூடி இருந்துச்சு. ஆனால் ஜஸ்ட் வந்து ஏதோ ஒன்று வந்து அமுக்கி இருக்குங்க. அமுக்கி தான் வந்து மூடி இருக்குது, அது மட்டும் தெரியுது. அரிசினா கொஞ்சம் இதாக இருக்குது. பாருங்க பாருங்க, கத்துது பாருங்க ஒரு கோழி. அந்த தாங்க சுற்றுது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து விட்டுட்டு போனோம்னா கூட மாட்ட சான்சஸ் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்காக தான் செய்யும்னு நினைக்கிறேன். இங்கே அமுக்குச்சுன்னா ஜஸ்ட் வந்து மூடிடுங்க, அவ்வளோதான். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ட்ராப்பு. சரி, ஓகே. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் மாட்டலை. இது வந்து பார்த்திங்கன்னா பேடுக்கும் சென்ஸ் வந்து அதிகமாக தான் இருக்கும். இப்படி ஒரு கார்ட்போர்டை வந்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா அதுக்குள்ளே வந்து வர்றதுக்கு அவ்வளோ யோசிக்க தான் செய்யும். வெளியே உள்ளதை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தின்றும். ஆனால் உள்ளே வர்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வரும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் ட்ராப் வந்து ரெடி பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ் அமையும்னு பார்த்திங்கன்னா அது வந்து 50% தான் சக்ஸஸ் அமையும். மித்தபடி வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸாக அமையாது. கோழி இந்த மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து மாட்டோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த காடை இந்த மாதிரி உள்ளது வந்து பார்த்திங்கன்னா மாட்டவே மாட்டாது. இந்த மாதிரி சில பேர் வந்து வீடியோஸ் வந்து போட்டுருவாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா 100% ஒர்க்கான்னு கேட்டிங்கன்னா ஒர்க்குனா கிடையாது. அவங்களா உள்ளே தூக்கி போட்டு வந்து பார்த்திங்கன்னா காட்டியிருப்பாங்க. நம்மளும் செஞ்சு பார்த்தோம், பார்த்தீங்களா. ஆனால் க்ளோஸ்டாக இருந்துச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா சென்ஸ் அதிகனால வந்து பார்த்திங்கன்னா எப்படியாவது வந்து ஓடி இருக்கும். கோழினா வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது உள்ளே வந்து போக சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இதை வந்து கண்டிப்பாக செஞ்சு பார்க்கணுன்னு நினச்சி செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒர்க் ஆகுதுன்னு தான் நான் சொல்லுவேன். சரி, இதை வந்து அடுத்து ஒரு நாள் கூட விட்டுட்டு அடுத்து வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுறேன். இதில் மாட்டுனாலும் சரி மாட்டலேட்டினாலும் சரி. பெருசாக வந்து பெட்டியோட தூக்கிட்டு வந்து ஓடி. ஆமாம், பெட்டியோட அடிச்சிச்சுன்னா கவுந்துடும் கண்டிப்பாக. இதை அடிச்சுட்டு வெளியே வந்தால் கூட சான்சஸ் இருக்குது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி அமுக்கம் போல் இந்த மாதிரி மூடிடும். இந்த 3 நாளும் வந்து இதை இழுத்துட்டு போக தெரியாதா என்ன? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை வந்து சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து பண்ணேன். ஆனால் வந்து மாட்டுமா என்னன்னு சொல்லி ஒரு செக்கிங்காக தான் 2 மணி நேரம் இதுக்கு வந்து எஃபோர்ட் போட்டோம். செஞ்சதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு அங்கே எங்கே சுற்றிட்டு தான் வந்தோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மாட்டலை. சரி, ஓகே. நம்மளோட ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் நல்லா தான் இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பறவைகள்லாம் மாட்டாது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.